எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ப்ரொட்டஸ்ட்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், அப்புறம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு லீடர் இல்லாமல் ஒரே கொள்கையோடைய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நடத்துறது அப்படிங்கிறது சின்ன காரியம் கிடையாது. அதுவும் இவ்வளோ நாளாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு போராட்டம் பல சிட்டியில் நடந்துகிட்ருக்கு. மெரினா, மதுரை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருச்சி, இப்படிப்பட்ட எல்லா நகரங்கள்லேயும் நடந்துகிட்ருக்கு இந்த போராட்டம். ஸோ இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் முழுக்க அவங்க கையில் எடுத்துக்கிட்ட போராட்டம். முகநூல், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியானால் உருவான ஒரு போராட்டம். அதனால தான் சிட்டி பசங்களுக்கு கூட ஜல்லிக்கட்டுனா என்ன, ஜல்லிக்கட்டுனா எப்படி நடக்கும், இல்லை இதுக்காக நம்ம ஏன் போராடணும் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப நிறையா வந்துச்சு. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கிராமத்துக்காரர்களே போராடிட்டு இருந்த ஒரு போராட்டத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது இத்தனை மக்களுடைய பார்வைக்கு. அதுக்காக சோஷியல் மீடியாஸ், மீம் பேஜஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் இது ஒரு உணர்வு மிக்க போராட்டம். இது ரொம்ப நாள் தாங்காது அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. முதல்ல உணர்வு மிக்க போராட்டத்துக்கும் உணர்ச்சி மிக்க போராட்டத்துக்கும் வித்தியாசம். இது நாங்கள் யாரும் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணல. இந்த ஒரு பர்டிகுலர் காஸ்ட்காக நமக்கு ஏன் ஜல்லிக்கட்டு வேணும், அந்த ஜல்லிக்கட்டு இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளோட அடுத்த தலைமுறை என்ன ஆகும், இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இந்த ஒரு பர்டிகுலர் காஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜல்லிக்கட்டை பேன் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுடைய காளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே ஒவ்வொரு வருஷமும் 7% ஆஃப் காளைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படிங்கிறப்போ ஜல்லிக்கட்டு நடத்தாமல் இருந்தால் இன்னமும் காளைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் கிர் அப்படிங்கிற ஒரு பசு வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டி ஒரு 50-100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜாவால் இந்தியாவிலேருந்து பிரேசிலுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது, இந்த கிர் வகையான பசு. இப்போது அதே கிர் பசுவோட குறைபாட்டினால குஜராத் பிரேசில் கிட்டேருந்து அதோட செமனை அந்த கிர் பசுவோட செமனை இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நிலைமை தான் நம்ம பசு மாடுகளுக்கும் வரும். அதனால அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, A2 வகையான பால் நம்ம நாட்டு மாடுகள் தருகிற பால். இந்த பாலை குடித்தா நமக்கு எந்த ஒரு வகையான நோயோ இல்லை சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் A1 வகை பால் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபாரின் பிரீட்ஸான பர்ஷியன், அப்புறம் ஜெர்சி, இந்த மாதிரி பசுக்களால் சுரக்கப்படுற பால். இந்த பால் ரொம்ப நாள் குடிச்சுக்கிட்டே இருந்தால் டயபெட்டிஸ் வரும். இது ஏன் அப்படின்னா, அதோட டிஎன்ஏலே பார்த்தீங்கன்னா அதோட டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் சுக்ரோஸ் மாலிகுல்ஸ், மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா. அதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை போக்குறதுக்கு மருந்து வாங்கணும்ல நம்ம, அதையும் அந்த ஃபாரின் கம்பெனியே கொண்டு வருவான். ஸோ அவன் கொடுக்குற பாலே தான் குடிக்கணும், அவன் கொடுக்குற மருந்தே தான் குடிக்கணும், கடைசி வரைக்கும் அவன் காலுக்கடியிலே தான் இருக்கணும். இந்த நிலைமையை கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு பேன் முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஜல்லிக்கட்டை ஏன் வீட்டை எதிர்த்து பேன் பண்ணாங்க? அது ஒரு அனிமல் குரூவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜல்லிக்கட்டில் ஈடுபடுற மாடுக்கு துன்புறுத்துறாங்க அந்த மாடை அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட்னால தான் அதை பேன் பண்ணாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாடு ஊர் சைடு எவ்வளோ ஒரு ரிலீஜியஸ் சைடாகவும் சரி, ஸ்பிரிச்சுவல் சைடாகவும் சரி, அண்ட் கல்ச்சுரலி மாடு நமக்கு எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றது தெரியும். இன்னொன்று, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி ஆக்ட் 1960 அப்படிங்கிறத லா மூலியமாக தான் நம்ம இப்போது ஜல்லிக்கட்டு பேனுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா காளமாடை காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியல், அதாவது சிங்கம், புலி, இதெல்லாம் எப்படி பின்னாடி பார்க்குறாங்க நம்ம. அதே மாதிரி காளமாடும் அந்த விலங்கினங்கள்ல ஒன்று அப்படின்னு சேர்த்துருக்காங்க. எப்படிங்க இதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? காளமாடு நம்ம கூட வாழ்ற ஒரு டொமெஸ்டிக் அனிமல்ங்க, அதை நம்ம காலகாலமாக போற்றி பாதுகாத்துட்டு வரோம். ஸோ இப்படி இருக்கப்போ இந்த காளை மாட்டை காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. முதல்ல இதை எடுக்கணும் நம்ம. இப்போ ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பிஎம் கிட்ட. அவங்க அடுத்த பிரசிடென்ட் சைன் போட போறாங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆர்டினன்ஸ், இந்த அவசர சட்டம் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒன்னே செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் இந்த ஆர்டினன்ஸ். ஆனால் ஆர்டினன்ஸ் போட்டால் மட்டும் பத்தாது. ஆர்டினன்ஸ் போட்டுட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஜல்லிக்கட்டை பேன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PCA, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ். இந்த ஆக்டை நம்ம அமெண்ட் பண்ணணும். அதாவது என்னன்னா, இந்த சட்டத்தை நம்ம சில திருத்தங்களோட கொண்டு வந்தால் ஜல்லிக்கட்டை பெர்மனெண்ட்டாக நடத்த முடியும். என்ன அப்படின்னா, காளை மாடுகளை காட்சி விலங்குகள் பட்டியலேருந்து நீக்கிறது. அதாவது சிங்கம், புலி, அந்த மாதிரியான வைல்டு அனிமல்ஸ் லிஸ்ட்டில் புல்லியும் சேர்த்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க குழந்தை கூட தெரியும் காளை அப்படிங்கிறது நம்ம வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட ஒரு விலங்கு அப்படின்ட்டு. அதை போய் காட்சி விலங்குகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க.
ஸோ முதல்ல அதுதான் தப்பு. அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா காட்சி விலங்குகள் பட்டியலேருந்து ஜல்லிக்கட்டு பெர்மனெண்ட்டாக நடக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, சயின்டிஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுற அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சில நேரம் டெஸ்ட் பண்ணுவாங்க விலங்குகளை வச்சு. அப்போது வந்து ஏதாவது ஒரு துசம்போன் வந்து அது இறந்துச்சுன்னா அது க்ரூவாலிட்டி டு அனிமல் கிடையாது. அதே மாதிரி பிராண்டிங் ஆஃப் புல் அப்படிம்பாங்க. இப்போ சப்போஸ் என் பேர் வந்து ஜெயபிரகாஷ் அப்படின்னா என் பேரை வந்து அந்த மாடு மேலே சூடு போட்டு பதிக்கிறது தான் பிராண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து க்ரூவாலிட்டி டு அனிமல் கிடையாது. ஆனால் ஜல்லிக்கட்டு இட்ஸ் அ க்ரூவாலிட்டி டு அனிமல். ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஏவை கொஞ்சம் திருத்தி ஜல்லிக்கட்டுக்கும் அந்த எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு மாற்றணும். இது மாதிரி பண்ணோம்னா நம்ம ஜல்லிக்கட்டு பெர்மனெண்ட்டாக நடக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிவகை செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் நம்மளோட குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பேன் பீட்டா, வீடு ஜல்லிக்கட்டு, விடின் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் போயிடுச்சுங்க. இனிமேல் அமெண்ட் பிசிஏ, இந்த பிசிஏ சட்டத்தை திருத்தி நம்ம ஒரு நிரந்தர சொல்யூஷன் காரணம் இந்த பிரச்சனைக்கு. அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோளாக இருக்கணும். இன்னொன்று வந்து இனிமேல் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுங்க, தமிழனை வந்து எவ்வளோதான் அடித்தாலும் வந்து அவன் திரும்ப ஒன்றுமே சொல்ல மாட்டான். காவிரி எத்தனை பிரச்சனைகள் அடிக்கிறாங்க, காவிரி பிரச்சனைகள் அடிக்கிறீங்க, நீங்கள் எங்களோட கலாச்சாரத்தை நீங்கள் அடிக்கிறீங்க, மொழியை அழிக்கிறீங்க, ஒவ்வொரு விஷயமும் நீ சொல்கிறதா நான் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கிட்டே இருப்பான். இப்போது மாணவர்கள் எந்திரிச்சிட்டாங்க, இப்போது வந்து விழிப்புணர்வு வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம யாருக்கும் அடங்கினவங்க கிடையாது. தமிழர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போராட்டத்துக்குள்ளே இறங்குறதுக்கு தயங்க மாட்டாங்க இனிமேல் அப்படிங்கிறதுக்கு உலகத்துக்கு வந்து உறக்க சொல்கிற ஒரு இஷ்யூ தான் இது. இதே மாதிரி நாளை கல்விக்காகவும் விவசாயிகளுக்காகவும் கண்டிப்பாக வந்து போராடும் இந்த சமூகம் அப்படிங்கிறத ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எப்பயும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம நாட்டை இல்லை நம்ம கலாச்சாரத்தின் மீது கை வைக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம விடவே கூடாது. நம்ம நாட்டுக்காக நிற்போம், நம்ம கலாச்சாரத்துக்காக நிற்போம். வாழ்க தமிழ். நன்றி.